டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்ட கொஷின் 144 கொஷின் கேட்டிருக்காங்க. 3x + 4y ஈஸ்ட்டு 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது என்ன அப்படின்னு கீழே 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவனிங்க, இது 2 மெத்தடாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். கவனிங்க, இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்னா டிவைட் எழுதுவோம்னு தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அப்போ 3x + 4y இந்த ஈஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிவைடர் = இந்த வேல்யூ 22/32 அப்படின்னு எழுதிடுவீங்க. ஓகேவா? ஈஸ்ட்டு அப்படின்னா டிவைடுன்னு அர்த்தமோ, அப்போ இந்த வேல்யூவை டிவைடர் இந்த வேல்யூ டிவைடுன்னு எழுதிடுவீங்க. ஓகேங்களா? அடுத்து இது ரெண்டுமே 2ஆல் கேன்சல் ஆகிறதுனால ரெண்டுமே 2ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணி விட்ருக்கீங்க. இந்த 16 அந்த சைடு கொண்டு போங்க, இந்த வேல்யூவை அந்த சைடு கொண்டு போங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 16 உள்ளே விட்டு பெருக்குனீங்க அப்படின்னா 16 3 48x + 16 4 64y = ஓகேங்களா? இந்த 11ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 44x, இந்த 14ஆல் பெருக்குனீங்கன்னா 66y. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே சைடாக கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒரே சைடாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 48xல் இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதா இந்த சைடு வரும்போது என்னவாகும் அப்படின்னா மைனஸ் ஆகும். 48ல் 44 போயிடுச்சு அப்படின்னா 4, 64ல் 66 போயிடுச்சு அப்படின்னா 2. இங்கே பெரிய நம்பரோட சைன் மைனஸ் இல்லை, நான் மைனஸ் போட்டிருக்கேன், = 0. அது சரி பண்ண என்னவாகும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ நமக்கு x/y தானே வேணும். ஸோ ஒய்யோட வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிருங்க, இந்த 4ங்கிற வேல்யூ அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x/yயோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1/byயில் இருந்தால் எப்படி எழுதுவீங்க, ஈஸ்ட் எழுதுவீங்க இல்லையா? அப்போ x/y = 1/2 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போய்ட்டு கேன்சலேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க ஆன்சரை. ஓகேங்களா? இன்னொரு ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை கொண்டு போய்ட்டு அப்படியே மேலே இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்சரை வச்சு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஆன்சர் என்ன முடிச்சிட்டோம், 1/2 கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஈஸ்ட்டில் இருக்கிறதுனால டிவைடட் ஃபார்மேட்டில் எழுதுவீங்க இல்லையா? ஸோ டிவைடட் ஃபார்மேட் இருக்குல்ல, இங்கே 11/16. ஓகேங்களா? இந்த டிவைடட் ஃபார்மேட்டில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஏங்கிற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்கள். 1 2ங்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2ங்கிற வேல்யூ இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். நீங்கள் 1 4 2 1 இது மாதிரி மாற்றி அப்ளை பண்ணுற மாதிரி எதுக்குமே ஆன்சர் கிடைக்காது. எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஆன்சர் 1/2க்கு தான் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.